இறந்து 15 வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுவும் அவங்க அப்பாவே ஐ மீன் அந்த ஹஸ்பண்டும் வேற ஆள் தான். ஆனா குழந்தை பார்த்தீங்கன்னா தாத்தா மாதிரியே தாத்தா இருக்கும். மாதிரி இருக்கு. எப்படி வருது? அதே மாதிரி அந்த தாத்தாவுக்கு ஒரு பையன் இருந்து, பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா, அந்த பையனும் தாத்தா மாதிரியே இருப்பான். தாத்தா மாதிரி நடப்பான், தாத்தா மாதிரி பேசுவான், எல்லாமே செய்வான். அப்ப அதுக்கு பேர் என்ன? மறுஜென்மம் இல்லாம என்னது? அதுக்கு பேர் தான் மறுஜென்மம். ஆக்சுவலி மறுஜென்மம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு இறந்துட்டேன், நான் கழுகாயிடணும், நான் பறவை ஆயிடணும், நான் பாம்பாயிடணும்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. விதிக்கப்படுறது மேல. மறுஜென்மம்னு என்னவா வரணும் அப்படின்னு விதிக்கப்படுறது மேல. அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அங்க என்ன வரணும்னு நினைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க வாழ்ந்து காட்டணும். இங்க வாழ்றது தாம்மா முக்கியம். சாவுறது ரொம்ப ஈஸி. நல்லவனா வாழ்றது அதோட ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? ஆமா. கெட்டவனா எப்படி வேணும் வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன கெட்டவன்ற ஒரே பேர் தான். ஆனா நல்லவன்ற பேர் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். எந்த விஷயம் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. ஆனா நல்லவன்ற பேர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம மறைஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தனோட பிறப்பு இறப்பு யாரு இதில் தெரியும் தெரியுமா? சாவுல தெரியும்னு சொல்லுவாங்க. அவன் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. ஆனா அவன் இறந்துட்டான்னா, பழைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரையும் தேடின்னு வந்துருவாங்க அவன பார்க்கறதுக்கு. ஏன்னா அவ்வளோ மனுஷனை சம்பாதிச்சு வச்சிருக்கணும். அப்போ அவ்வளோ நல்லது நீ பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும்தான் மறுஜென்மம்னு ஒன்று இருக்கும். அப்படியா? அந்த மறுஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அவங்க பிறக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரியே ஒரு உருவம் அச்சசல் வரும்.